திருவண்ணாமலையில் அரசு தொழிற்பயிற்சி மைய மாணவர்கள் அரசு பேருந்தில் உயிரை பணயம் வைத்து தொங்கியபடி பயணம் செய்தனர். ஆபத்தான முறையில் பயணம் செய்ததால் பேருந்து ஒருபுறம் சாய்ந்தபடி நகர்ந்து சென்றதால் சாலையில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை அருகே கீழ்மின்னல் கிராமத்தில் கூலி தொழிலாளியின் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 15 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தன், அவர் மனைவி ராஜகுமாரி ஆகியோர் கட்டிட கூலி தொழில் செய்து வருகின்றனர். இருவரும் வீட்டினை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்டு போலீசாரிடம் புகார் அளித்தனர். சேலம் மாவட்டம் முட்டல் பூமரத்துப்பட்டி மலை கிராமத்துக்கு பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பல ஆண்டுகளாக தங்களுக்கு பேருந்து வசதி இல்லை என கூறி வந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்த நிலையில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. காவலர்கள் பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளுமாறு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். காவலர் மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். போலி வாக்காளர்களை தடுக்க தமிழக கேரள எல்லை அருகில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ், தேனி மாவட்ட ஆட்சியர் RV சஜீவன தலைமையில் நடந்த கூட்டத்தில் எல்லை இணைப்பு சோதனை சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. வாரிசு அரசியல் இல்லாத கட்சி இந்தியாவில் இல்லை என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். விருதுநகர் மாவட்டம் விஸ்வநத்தம் ஊராட்சியில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் குறுங்காடுகள் அமைக்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் தங்கம் தென்னரசுடன் சேர்ந்து துவக்கி வைத்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்தியா பூரா வாரிசு அரசியல் இல்லாம எந்த கட்சியுமே இல்லை. மம்தா பானர்ஜியிலிருந்து காங்கிரஸ் எந்த கட்சியிலும் இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கு. வாரிசு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது. எந்த கட்சியில் ஒரு கட்சியிலையா சொல்லுங்க வாரிசு அரசியல்? எல்லா கட்சியிலையும் உண்டு, எல்லா கட்சியிலும் இருக்கிறது. நமக்கு அதில் நம்ம மாற்று கருத்தே வேண்டியதில்லை. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் அப்படத்தில் நடித்தவர்கள் குணா குகை பகுதிக்கு மீண்டும் சென்றனர். அவர்களை சந்தித்து நடிகர் முனிஷ்காந்த் பாராட்டு தெரிவித்தார். அப்படிப்பட்ட போது அந்த மாதிரி சூழல நான் இருந்தேங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பேன் முடிச்சுட்டாங்க. அல்லது அவ்வளவுதான் வரக்கூடாது. பெரிய விஷயம். ஜாஃபர் சாதிக்கை பெயரளவில் கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம் என்று கூறி திமுகவினர் தப்ப முடியாது என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின் பேட்டியளித்த குஷ்பு, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்களா என கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிப்பிடுவாங்களா? உங்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக் மூடுங்களேன். காங்கிரஸ் கூட தனக்கு 9 சீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நான் எப்படி வாங்கணும்னா ஒரு நப்பு ஆசையில உட்கார்ந்துட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல. அப்பதான் எல்லாருக்கும் இதுல சம்மதம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தும் போது எல்லாருக்கும் அதுல கட்டிங் போதுன்னா அர்த்தம், கமிஷன் போதுன்னா அதுதான் அர்த்தம். அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கமிஷன் வருது, ஏன் நான் சம்பாதிக்கிறேன், அது வரைக்கும் மக்கள் எப்படி போனா எனக்கு என்னன்னா ஒரு தாட்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோவை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடந்த குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு வந்த 85 வயதான கருப்பாத்தாள் என்ற மூதாட்டி அரசு பணியில் உள்ள மகன் குணசேகரன் தன்னை கவனித்துக் கொள்ளாமல் சொத்தை மட்டும் எழுதி தருமாறு கேட்டு தகராறு செய்வதாக புகார் மனு அளித்தார். மனு அளித்த பின் ஆட்சியரகத்தில் ஓரமாக அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்ட போது பிக்கல் எடுத்த மூதாட்டிக்கு பெண் காவலர் ஒருவர் தண்ணீர் கொடுத்து குடிக்க உதவினார். சொந்த உழைப்பில் வாங்கிய சொத்துக்களை தான செட்டில்மெண்ட் மூலம் வாங்கிக் கொண்ட தனது 3 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் தம்மையும் தமது மனைவியையும் கவனிக்காமல் தவிக்க விடுவதாக 84 வயதான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒருவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் கூறினார். தமது சொத்துக்களை மீட்டு தாருங்கள் அல்லது கருணை கொலை செய்துவிடுங்கள் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எந்த பிள்ளையும் கவனிக்க மாட்டேன். இந்த கொடுத்த செட்டில்மெண்ட் கேன்சல் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதோட 3வது முறை மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கேன். உடனடியாக நான் கொடுத்த நிலத்தை என்று கொடுத்துடணும், திருப்பி கொடுத்துடணும்.
மதுரை சின்னப்பிள்ளைக்கு திருவிழான்பட்டி கிராமத்தில் வீடு கட்டும் பணி தொடங்கியது. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்தும் அது கட்டித்தரப்படவில்லை என்று சின்னப்பிள்ளை அளித்த பேட்டி அனைத்து தரப்பினரின் கவனத்தை ஈர்த்த நிலையில் மதுரை கிழக்கு தாசில்தார் அவரது வாடகை வீட்டுக்கே சென்று பட்டா வழங்கினார். இதைத் தொடர்ந்து வீடு கட்டும் பணி பூஜையுடன் தொடங்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள நீதிமன்றத்தில் லிப்டில் சிக்கிய 2 பெண் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 3 வழக்கறிஞர்கள் 30 நிமிட போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர். லிப்ட் அருகே இருந்த கதவை உடைத்து ஏணி வழியாக வழக்கறிஞர்களை பத்திரமாக மீட்டனர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் செயலாக்கம் குறித்து ஜப்பான் குழுவினர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் கள ஆய்வு மேற்கொண்டனர். 2ஆம் கட்ட திட்டம் மூலம் 2 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள் மற்றும் 6802 ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் காமாட்சியம்மன் கோவில் சிவராத்திரி பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பையும் ரொக்கம் பரிசும் வழங்கப்பட்டது. திருச்சியைச் சேர்ந்த விஜய் என்பவர் மதுரையில் ஸ்னேகா மல்டி ஸ்டேட் கோ ஆபரேட்டிவ் ஹவுஸ் பில்டிங் சொசைட்டி என்ற போலி வங்கியை தொடங்கி 50 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கூறியுள்ளனர். தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் கிளைகள் தொடங்கி பல்வேறு சேமிப்பு திட்டங்களில் பணம் வசூலித்து அவர் ஏமாற்றியதாகவும் ஊழியர்கள் கூறியுள்ளனர்.